லூக்கா சுவிசேஷத்தை ஆழமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே லூக்கா 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பகுதியிலே நாம் ஆயுதந்தரித்த பலவான் என்பது சாத்தானை குறிக்கிறது என்றும், நம்முடைய சொந்த பலத்தினாலே நாம் சாத்தானை மேற்கொள்ள முடியாது என்றும், புளிப்பு தீமைக்கு அடையாளமாக இருக்கிறது என்றும், இச்சை என்னும் பாவத்தை நாம் செய்யும் பொழுது நாம் இந்த பாவத்திலே இருக்கிறோம் என்பதை கூட உணர முடியாதவர்களாக இருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். அதனைத் தொடர்ந்து இன்று நாம் 16ஆம் வசனம் முதல் 59ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பகுதியிலே இன்று உலகத்தின் தத்துவம் எப்படி இருக்கிறது? இயேசு தம்முடைய 2வது வருகை தொடர்பாக கூறும் உவமைகள் என்ன? இயேசு தம் 2ஆம் வருகையிலே அவிசுவாசிகளுக்கும் விசுவாசிகளுக்கும் வைத்திருக்கும் பங்கு என்ன? அறிந்து கொள்ள விருப்பமா? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சியர்களே, இந்நாட்களிலே லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் கற்று வருகிறோம். வைத்தியனாகிய லூக்கா இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அவரை அறிந்து கொண்டு கிரேக்க மக்களை மனதிலே கொண்டவராக இந்த சுவிசேஷத்தை எழுதியிருக்கிறார். இன்று நாம் லூக்கா 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் சிந்திப்போம். லூக்கா 12, 16, 17ஆம் வசனங்களை வாசிக்கிறேன். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. இந்த வசனங்களில் நான் என்கிற வார்த்தைக்கு, என் என்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியத்துவத்தை கவனித்தீர்களா? நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைப்பதற்கு என்று கூறுகிறான். செல்வந்தனான இந்த மனிதன் தன்னை குறித்தும் தனக்குரியவைகளை குறித்துமே அதிகமாக யோசித்து கொண்டிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை குறித்து இயேசு என்ன சொல்கிறார்? 18 முதல் 21ஆம் வசனம் வரை பாருங்கள். நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். இந்த ஐஸ்வர்யவான் உலகத்திலே அவனுக்கு பொக்கிஷத்தை சேர்த்து வைத்தான். ஆனால் பரலோகத்திலே எதையுமே அவன் சேர்க்கவில்லை. இந்த மனிதனைத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது மதிகேடனே என்று கூறினார். வெளிப்பிரகாரமான காரியங்களை பார்க்கும் பொழுது அவன் நல்ல மனிதன் போல தெரிகிறான். சட்டங்களுக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனிதன், பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு நல்லவனாகவே இருந்திருக்கிறான். குடும்பத்தை சிறப்பான முறையிலே நடத்தினான். எந்த விதத்திலேயும் யாரும் அவனை குறித்து சந்தேகப்பட முடியாது. அவனுடைய வாழ்க்கை குறித்து வேறு எந்த குறையும் சொல்லப்படவில்லை. ஆனால் உலகத்திலே அவன் சேர்க்கிற எல்லாம் தனது ஆத்மாவை திருப்திப்படுத்தும் என்று தவறான எண்ணம் கொண்டிருந்தான். இன்றைக்கே அநேகருடைய வாழ்க்கையும் இப்படித்தான் இருக்கிறது. இன்றைய உலகத்தின் தத்துவம் எப்படி இருக்கிறது என்றால், சாப்பிடுவோம், குடிப்போம், மகிழ்ச்சியாயிருப்போம், ஏனென்றால் நாளை மரிப்போம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள் தான் மதிகேடர் என்கிறார். வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது என்று நினைக்கிறவர்கள் மதிகேடர்கள். நீங்களும் நானும் இந்த உலக வாழ்க்கையத்தோடு முடிந்து விடுகிறது என்ற எண்ணத்தோடு வாழ்வோம் என்றால், நமக்காக மட்டும் நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்றால், மரணத்திற்கு பின்னர் எதுவுமே இல்லை என்பது போல வாழ்வோம் என்றால், நீங்களும் நானுமே மதிகேடர்கள்தான். வசனங்கள் 22 முதல் 24 வரை பார்க்கும் பொழுது, இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, எண்ணத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவையாயிருக்கிறது. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். அருமையானவர்களே, சேர்த்து வைப்பது தவறான ஒன்றல்ல. ஆனால் இந்த செல்வந்தனான மதியீடனுடைய பிரச்சனை என்னவென்றால், எல்லாமே எனக்கு, என்னுடைய என்று தான் எண்ணிக்கொண்டிருந்தான். மேலும் மேலும் அதிகமாக சேகரிக்க வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாய் இருந்தது. தேவனற்ற முதலாளித்துவம் அப்படித்தான் இருக்கும். செல்வந்தர்களை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கடினமான வார்த்தைகளை நீங்கள் என்றைக்காவது வாசித்திருக்கிறீர்களா? சற்றே கவனியுங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம்,
ஐஸ்வர்யவான்களே கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்களின் நிமித்தம் அலறி அழுங்கள். ஆம் பிரியமானவர்களே, செல்வம் சாபமாகி போனது. எப்பொழுது செல்வமே பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அப்பொழுது மேலும் மேலும் பிரச்சனை வருவதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். மேலை நாடு ஒன்றிலே அவர்களுடைய பணத்திலேயே தேவனிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்று அச்சடிக்கப்பட்டிருந்தாலும் அங்கே அநேகருடைய வாழ்க்கையில் பணத்தின் மேலேயே அவர்கள் நம்பிக்கை இருக்கிறது என்பது தெரிய வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அது மாய்மாலமான ஒரு அறிக்கை. அந்த நாடும் ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவருமே நம்முடைய இருதயத்தை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்த்து நம்மை பார்த்து நாம் கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி, நான் இந்த உலகத்திற்காக மட்டுமா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான். இயேசு அந்த சீஷர்களை பார்த்து அன்றைக்கு என்ன சொன்னார்? போங்கள், காகத்தை கவனித்து பாருங்கள், பறவைகளை பாருங்கள், அவற்றிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறார். ஏன் இதை சொன்னார் தெரியுமா? வசனம் 25 வாசிக்கிறேன். லூக்கா 12:25. கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையின் தேவைகளை குறித்து கவலையோடும் துக்கத்தோடும் இருக்கலாம். கவலைப்படுகிறதுனாலே நமக்கு எதுவும் அதிகமாக கிடைக்கப் போவதில்லை. அதற்கு மாறாக நம்முடைய சுகத்தை தான் நாம் இழந்து போகப் போகிறோம். நம்முடைய சந்தோஷத்தை இழந்து போகிறோம். ஒவ்வொரு நாளிலேயும் அந்தந்த நாள் நாம் செய்யக்கூடிய சிறப்பான காரியங்களை செய்து முடிக்காமல் போகிறோம். அதற்கு மாறாக நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லும், பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் என்ற வார்த்தையை உள்ளத்தின் ஆழத்திலே நாம் பதித்து கொண்டு அவர் மேல் நம்முடைய நம்பிக்கையை வைத்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்பதை விசுவாசித்தவர்களாக இந்த நாளை கடந்து செல்வோமாக. லூக்கா 12:26-27 வசனங்களை வாசிக்கிறேன். மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்து இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, நீங்கள் சப்பாத்து பூவை எப்பொழுதாவது கவனித்திருக்கிறீர்களா? இந்த பூவை தேவன் படைத்த பொழுது அவருடைய மனதிலே என்ன நினைத்தாரோ தெரியவில்லை. இது மிகவும் சாதாரணமான ஒரு பூவாயிருந்தாலும் எத்தனை அழகாக வண்ண வண்ண நிறங்களிலே இதழ்களை திறந்து நம்மை பார்த்தது சிரிக்கிறது இல்லையா? ரோஜா பூவை பார்ப்பீர்கள் என்றால் அது மிக கவனமாக செய்யப்பட்ட ஒன்று போல தெரிகிறது. அநேக இதழ்கள் இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று நெருக்கமாக இறுக்கமாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. மலர்வதும் மிக மெதுவாக மலர்ந்து வருகிறது. கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்கிறார்? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள் என்கிறார். இன்றைக்கு பூக்கள் நம்மை பார்த்து அநேக காரியங்களை சொல்கிறது. என்ன சொல்கிறது? அருமையான மனிதனே, நீங்கள் உங்கள் சரீரங்களை கவனிப்பதற்காக எத்தனையோ காரியங்களை செய்து கொள்கிறீர்கள். எத்தனையோ வகை வகையான வாசனை பொருட்களையும் திரவியங்களையும் தடவி கொள்கிறீர்கள். உங்கள் சரீரங்களுக்கு எவ்வளவோ நீங்கள் நேரமும் பணமும் செலவு செய்து உடைகளை உடுத்துக் கொள்கிறீர்கள். இப்படி நீங்கள் எவ்வளவோ முயற்சி எடுத்து வாசனை பொருட்களை போட்டு உடை உடுத்தினாலும் பூக்களாகி எங்களோடு உங்களை ஒப்பிட முடியாது என்று கூறுகிறது. எத்தனை பெரிய ஒரு செய்தி இல்லையா? என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் இன்னும் அதிகமாக கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். எத்தனையோ காரியங்களிலே நீங்கள் அவரை நம்புகிறீர்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எல்லா காரியங்களிலேயும் அவரை நம்ப உங்களை மேலும் மேலும் அர்ப்பணிக்க வேண்டும். லூக்கா 12:28 இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சோம்பேறியாக இருப்பதற்கு உற்சாகப்படுத்தும் வார்த்தைகள் அல்ல இது. பறவைகளால் களஞ்சியங்களை கட்ட முடியாது, பூக்கள் எந்த நூலையும் நூற்க முடியாது. ஆனால் மனிதனால் அதை செய்ய முடியும். தேவன் அவனுக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை அவன் பயன்படுத்த வேண்டும் என்றே தேவன் விரும்புகிறார். ஆனால் இந்த திறமைகளை எல்லாம் பயன்படுத்துவது இந்த உலகத்திலேயே வாழுகிற வாழ்க்கைக்காக மட்டும்தான் என்று எண்ணிவிடக்கூடாது. லூக்கா 12:29-30 பார்த்தால், எதை உண்போம் எதை குடிப்போம் என்று கேட்டுக்கொண்டிராமல் சந்தேகப்படாமல் இருங்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று உறுதியான ஒரு வாக்கை இயேசு கூறுகிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், தேவன் கணக்கு கற்றுக் கொடுக்கிறார். உலகத்திலே பாதி ஜனக்கூட்டம் தங்கள் இருதயத்தின் இரக்கத்தை எல்லாம் கொடுத்து சிறப்பான எலிப்பொறியை அமைக்க முயற்சிக்கிறார்கள்.
மற்றும் ஒரு பாதி மக்கள் கூட்டம் உலகத்தின் கடைசிக்கே சென்று ஒரு எலிப்பொறியை வாங்கி வருகிறார்கள். சொல்லப்போனால் 2 கூட்ட மக்களும் பரலோகத்திலே தேவன் இருக்கிறார் என்பதை மறந்து போய்விட்டார்கள். இப்படி கூறுவதனாலே நான் சொல்லுகிற அர்த்தம் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நாமே சொந்தமாக பல முயற்சிகளை நாம் எடுக்கிறோம். ஆனால் தேவனை தேடுகிறதில்லை, தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதில்லை. அது மட்டுமல்ல, மனிதனுக்கு நித்தியமாய் வாழும் ஒரு ஆத்மா இருக்கிறது என்பதையும் உலகம் மறந்துவிட்டது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 32-33 வசனங்களை பாருங்கள். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். உங்களுக்கு உள்ளவைகளை விற்று பிச்சை கொடுங்கள். பழமையாய் போகாத பணப்பைகளையும் குறையாத பொக்கிஷத்தையும் பரலோகத்திலே உங்களுக்கு சம்பாதித்து வையுங்கள். அங்கே திருடன் அணுகுகிறதும் இல்லை, பூச்சி கெடுக்கிறதும் இல்லை. அருமையானவர்களே, உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு முன்னாலே ஒரு நாள் நிற்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்மை ஆட்கொண்டு வந்த எல்லா பொருட்களும் நம்மை விட்டு எடுக்கப்பட்டவர்களாக அவர் முன்னாலே நிற்கப் போகிறோம். தேவனை மறந்து இந்த உலகத்திலே வாழ்கிறவர்கள் பரலோகத்திலே எந்த பொக்கிஷத்தையும் சேர்த்து வைக்கிறதில்லை. அப்படிப்பட்டவர்கள் தேவனற்றவர்களாகவே மரணத்திற்குள்ளே கடந்து செல்கிறார்கள். இப்பொழுது தொடர்ந்து இயேசு சொல்லும் ஒரு ஓமையை பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற 2 ஓமைகளுமே அவருடைய வருகை தொடர்பானவை. வசனங்கள் 34 முதல் 40 வரை பார்க்கும் பொழுது, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்கிறார். அது மட்டுமல்ல, எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரர் பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று சொல்கிறார். அப்படி அவர் வரும்பொழுது 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் ஆயத்தமாய் இருப்பதை கண்டால் அந்த ஊழியக்காரர்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, ஏன் இதையெல்லாம் சொல்கிறார் என்றால், நீங்கள் நினையாத நேரத்திலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே கூறுகிறார். இந்த ஊமையானது குறிப்பாக இஸ்ரவேல் மக்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து 2வது முறை இந்த உலகத்திலே வந்து அவருடைய ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிப்பதை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. என்றாலும் இதே அடிப்படைதான் திருச்சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் இருக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு நடுவானிலே விசுவாசிகளை எடுத்துக்கொள்ளும்படியாக எப்பொழுது வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே எப்பொழுதும் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளின் வழக்கப்படி மாப்பிள்ளை தன்னுடைய நண்பர்களோடு போய் விருந்து அருந்திவிட்டு பின்னர் பெண்ணை அழைத்து கொண்டு வரும்படியாய் பெண்ணினுடைய வீட்டிற்கு போவார்கள். மாப்பிள்ளையின் வேலைக்காரர் வேலை செய்வதற்கு உடையணிந்தவர்களாக ஊர்வலத்திற்கு ஆயத்தமாக விளக்குகளை எல்லாம் சுத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி காத்து கொண்டிருக்க வேண்டும். அதே போலத்தான் ஒரு விசுவாசியும் இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து ஆயத்தத்தோடு ரட்சிப்பின் வஸ்திரத்தை தரித்தவர்களாக அவருக்காக செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செய்து கொண்டு இருக்கிறவர்களாக அவருடைய வருகையை எதிர்பார்த்திருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எஜமானை குறித்து சொல்லிக் கொண்டிருந்தவர் 39ஆம் வசனத்திலே திருடனை குறித்து சொல்கிறார். ஏனென்றால் இயேசுவின் வருகை எதிர்பாராத நேரத்தில் இருக்கும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் அவ்வாறு கூறினார். அப்போஸ்தலனாகிய பவுலும் இதே விதமான ஓமையை சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகை குறித்து சொல்லும் பொழுது இவ்விதமாக எழுதியிருக்கிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வருமென்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். என்றாலும் இயேசு கிறிஸ்து திருடனைப் போல சபையை எடுத்துக்கொள்ள இங்கே வரப்போவதில்லை. நாம் நடுவானிலே அவரை சந்திக்க எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 42-43 வசனங்களை பாருங்கள். அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமும் உள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமான் வரும்போது அப்படியே செய்கிறவனாய் காணப்படுகிற ஊழியக்காரன் பாக்கியவான். இயேசு கிறிஸ்துவின் வருகையை பொறுத்தமட்டிலேயும் நம்முடைய பொறுப்பை உணர்த்துகிற ஒரு அற்புதமான ஓமை இது. மீண்டுமாக இந்த ஓமை குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியது. ஆனால் அதில் அடங்கியிருக்கிற கொள்கையானது இன்றைய விசுவாசிகளுக்கும் பொருத்தமானது. ஏனென்றால் நடுவானிலே இயேசு வந்து நம்மை எடுத்துக்கொள்ளப்படுவதை நாம் எதிர்பார்த்திருக்கிறோம். அநேகர் இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் என்பதை உணர்கிறார்கள்.
எனவே அவர்கள் பணி செய்வதற்கு பதிலாக காத்து கொண்டே சும்மா இருக்கிறார்கள். அருமையானவர்களே, அடுத்த 1000 ஆண்டிற்கு அவர் வரமாட்டார் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு நிமிடமும் நாம் பணி செய்து கொண்டே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து இப்பொழுது வருகிறார், அப்பொழுது வருகிறார் என்று யாரும் காலம் குறிக்க முடியாது. ஆனால் அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்திருப்பது ஒரு ஆசீர்வாதமான எதிர்பார்ப்பு. லூக்கா 12 அதிகாரம் 44 முதல் 46 வரை பாருங்கள். தனக்குள்ளது எல்லாவற்றின் மேலும் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அந்த ஊழியக்காரனோ என் எஜமான் வர நாள் செல்லும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் அடிக்கவும் புசித்து குடித்து வெறிக்கவும் தலைப்பட்டால் அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாதவர்களோட அவனுக்கு பங்கை நியமிப்பான். இந்த ஓமையானது 2 முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது. அவருடைய வருகையின் காலம் தாமதமாகும் என்பதை எண்ணும் பொழுது தங்கள் அதிகாரத்தை துர்ப்பிரயோகம் செய்கிறவர்களாய் இருப்பார்கள். இரண்டாவதாக, அவருடைய வாழ்க்கையிலே சோம்பலாகி விடுவார்கள். எனவேதான் எந்த நிமிடமும் அவருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்படுகிறது. இன்னும் அடுத்த சில நாடுகளிலே இயேசு வரப்போகிறார் என்றால் நாம் எப்படி ஆயத்தமாயிருப்போமோ அதே வண்ணமாய் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் நம்மை குறித்து அவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். வசனங்கள் 47-48 பாருங்கள். தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாயிராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். மனுஷர் எவனிடத்தில் அதிகமாய் ஒப்புவிக்கிறார்களோ அவனிடத்தில் அதிகமாய் கேட்பார்கள். ஒருவேளை அவர் இன்றோ நாளையோ வரப்போவதில்லை. ஆனால் அவர் நிச்சயமாக ஒரு நாள் வரப்போகிறார். இதுவரை நாம் எதிர்பார்த்தபடி அவர் வராததினாலே நாம் கவனமற்றவர்களாய் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்பொழுது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, அப்படி நாம் இருக்க முடியாது. அந்நாளிலே அவர் வரும்பொழுது நாம் நியாயம் தீர்க்கப்படுவோம். 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் 10 ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இங்கே நாம் என்று சொல்லப்படுகிறது யார்? நாம் தான். நாம் கிறிஸ்தவர்கள். அதாவது கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனத்தின் முன்னாலே நிற்க வேண்டும். நமக்கு ஏன் நியாய தீர்ப்பு? நாம் ரட்சிக்கப்படுகிறோமா இல்லையா என்பதற்கான நியாய தீர்ப்பு அல்லாது. அந்த நியாய தீர்ப்பிலே நாம் தேவனிடத்திலே வெகுமதிகளை, நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான பலனை பெற்றுக்கொள்வோமா இல்லையா என்பதற்கே அந்த நியாய தீர்ப்பு. அவிசுவாசிகளுக்குரிய தண்டனை பல விதங்களிலே இருப்பது போல விசுவாசிகளுக்கும் அவருடைய கிரியைக்கு தக்க தேவன் வெகுமதியை கொடுக்க போகிறார். லூக்கா 12 அதிகாரம் 49 கவனிங்கள். பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். கடந்த 20 நூற்றாண்டுகளாக இந்த உலகமானது ஆழமான இருளை அனுபவித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தொடர்ந்து தூஷிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார். இன்றைக்கே நீங்கள் கவனித்து பார்த்தால் ஏற்கனவே இந்த உலகம் பற்றி எரிய ஆரம்பித்து விட்டதே. லூக்கா 12:50 ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். புரிகிறது இல்லையா? இங்கே இயேசு தனது சிலுவை மரணத்தை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். வசனங்கள் 51 முதல் 53 வரை பாருங்கள். நான் பூமியிலே சமாதானத்தை உண்டாக்க வந்தேன் என்று நினைக்கிறீர்களோ? சமாதானத்தை அல்ல, பிரிவினையையே உண்டாக்க வந்தேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டிலே 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். அருமையானவர்களே, ஒரு சகோதரனோ சகோதரியோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உடனடியாகவே அவர்களை சுற்றி இருக்கிற அவர்கள் குடும்பத்தில் இருக்கிற மற்ற அவிசுவாசிகளிடத்திலிருந்து இவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். லூக்கா 12 அதிகாரம் 54 முதல் 56 வரை பாருங்கள். பின்பு அவர் ஜனங்களை நோக்கி, மேற்கே மேகம் எழும்புகிறதை நீங்கள் காணும்போது மழை வரும் என்று சொல்கிறீர்கள், அந்தப்படியும் ஆகும். தென்றல் அடிக்கிறதை நீங்கள் காணும்போது உஷ்ணம் உண்டாகும் என்று சொல்கிறீர்கள், அந்தப்படியும் ஆகும். மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே.
இந்த காலத்தையோ நிதானியாமற் போகிறதென்ன? ஒவ்வொருவருமே நாம் எப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே வாழுகிறோம், இந்த காலம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை உணர்ந்தவளாய் வாழ வேண்டும். மனிதன் தானே இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொண்டு வந்து விடலாம் என்று எண்ணுகிறான். அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும் வரை, அவர் சமாதானத்தை கொண்டு வரும் வரை இந்த உலகத்திற்கு சமாதானம் இல்லை. அதேபோல ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து தங்கும் பொழுதே அவர்களுக்கு சமாதானம். உங்களுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சமாதானத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஆண்டவர் உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறார். வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்காக அநேக காரியங்களை செய்ய உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார் இல்லையா? அவர் உங்கள் பாதுகாவலராயும் இருக்கிறார். உங்களை அவர் பராமரிக்கிறார். அவரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒருவேளை நீங்கள் சமாதானம் இல்லாமல், இந்த வாழ்க்கை குறித்த எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவரை உங்கள் வாழ்க்கையின் தலைவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கைக்கான நோக்கத்தை நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 57 முதல் 59 வசனங்களிலே அவர் சொல்கிறது என்ன? நியாயம் இன்னதென்று நீங்கள் தீர்மானியாமல் இருக்கிறதென்ன? சத்தியத்தை அறிந்தவர்கள் தேவனுக்கு பிரியமானது எது என்பதை குறித்த உறுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். 58ஆம் வசனத்திலே அவர் சொல்லும் பொழுது, எதிராளியானவன் உன்னை அதிகாரியினிடத்திற்கு கொண்டு போகிற போது வழியிலே தானே அவனிடத்திலிருந்து விடுதலையாகும்படி பிரயாசப்படு, இல்லாவிட்டால் நீ இறுதியாக சேவகனின் கையிலே சென்று சிறைச்சாலையிலே சென்று அடைவாய் என்று சொல்கிறார். அதோடு நீ கடைசி காசை கொடுத்து தீர்க்க மட்டும் அவரிடத்திலிருந்து புறப்படாமல் இருப்பாய் என்றும் கூறுகிறார். ஆம் அருமையானவர்களே, கடைசி நேரம் என்று ஒரு நேரம் வரும் முன்னதாக நாம் மனம் திரும்பும்படியாக அழைக்கப்படுகிறோம். காலம் பிந்தி போனதென்று நாம் வருத்தப்படும் முன்னதாக நம்முடைய பாவங்களை விட்டு மனம் திரும்பி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். பிரசங்கிகளின் புத்தகத்திலே இதே சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். பிரசங்கி 12ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாள் வராததற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு முன்னும் என்று சொல்லி, வயதாகும்போது நம்முடைய சரீரத்திலே ஏற்படக்கூடிய பலவிதமான காரியங்களை சுட்டி காட்டி 7ஆம் வசனத்தின் இறுதியிலே அவர் என்ன சொல்கிறார்? ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை என்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான வாலிப தம்பியே, தங்கையே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே உங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை ஆனந்தமானதாகவும் அநேகருக்கு ஆசீர்வாதமானதாகவும் மாற்ற ஆயத்தமாயிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் மற்ற வயதுள்ளவர்களாயிருந்தாலும் சரி, காலங்களை கடத்தாதபடி கர்த்தருடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பீர்களா? அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? வாழ்க்கை என்பது இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது என்று எண்ணுகிறவர்கள் மதிகேடர்கள் என்று இயேசு கூறுகிறார். செல்வமே எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கும் என்று நாம் நினைத்து கொண்டிருந்தால் அது மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும். தேவனை மறந்து இந்த உலகத்திலே வாழுகிறவர்கள் பரலோகத்திலே எந்த பொக்கிஷத்தையும் சேர்த்து வைப்பதில்லை. இயேசு கிறிஸ்துவின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பது ஆசீர்வாதமான ஒன்று. ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து தங்கும் பொழுது மட்டுமே அவர்களுக்கு சமாதானம். நீங்கள் எல்லா காரியங்களிலும் கர்த்தரையே சார்ந்து வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கிறோம்.